السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب. صدق الله مولانا العظيم. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற பெரிய பாக்கியம் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் எல்லாம் நசீபாக்குறது. நீங்களோட வாழ்க்கையில் இதை லேசா நினைக்காதீங்க. இவ்வளோ மக்கள் பிஸியான காலத்தில் நீங்கள் இந்த அசருக்கு பின்னால் ஒரு வரையோ 1.5 மணித்தியாலத்தை எடுத்து இந்த இடத்துக்கு வந்து அல்லாஹுடைய ரசூலுடைய பேச்சுக்களை கேட்டு இதை கேட்குற சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தாரதிருக்கே இது லேசான ஒரு பாக்கியம் அல்ல. இன்ஷா அல்லாஹ் நானும் நீங்களும் இந்த பொடியில இருந்து உசுறு போற நேரம் இதோட பொறுமதியெல்லாம் எனக்கும் அவங்களுக்கும் விளங்கும். சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காலத்தில் ஒரு சுபஹானல்லாஹ் கூட சொல்றதுக்கு மனுஷனுக்கு டைம் இல்லாத காலம். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லக்கூட டைம் இல்லாத காலம். அல்லாஹு அக்பர் என்று சொல்றதுக்கு டைம் இல்லாத காலம். உள்ளத்துல கையை வச்சு கேட்டு பாருங்க, நாங்க போனுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம், குர்ஆன் ஓதுறதுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம், அல்லாஹ்வை திக்ர் செய்ய எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம், அல்லாஹ் கிட்ட 2 கையையும் ஏந்தி துஆ கேட்க எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம். டைமே கிடைக்காத காலத்துல மனுஷனுடைய சிந்தனைகள் எல்லாம் துனியாவின் பக்கம், இந்த மீடியாக்களின் பக்கம், வேற வேற சிந்தனைகளின் பக்கம் போய்கொண்டிருக்கிற காலம். வயசாளிகள் கூட, நோயாளிகள் கூட, கபருக்கு நெருக்கமாக இருக்கிறவங்க கூட பயங்கரமான நோயால பாதிக்கப்பட்டு கபரு கண்ணுக்கு விளங்குது, மவுத்து கண்ணுக்கு விளங்குது. அவருடைய கையிலையும் போன் தான் இருக்க ஒழிய தஸ்பீஹோ குர்ஆனோ காண்றே கஷ்டமான காலம். வயசு போக போக மக்கள் துனியாவின் பக்கம் திசையை திருப்பிக் கொண்டிருக்கிற காலம். அந்த காலத்தில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இவ்வளோ ஒரு நேரத்தை எடுத்து இந்த இடத்துக்கு வந்து ஈமானை பத்தி கேட்கறதுக்கு சந்தர்ப்பத்தை தாரதிருக்கே. இதை நீங்க லேசா நினைக்க வேணும் சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியாரு. இது ஒவ்வொரு நபிமார்களும் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டெடுத்த பாக்கியம். நீங்க குர்ஆனை கொஞ்சம் எடுத்து பாருங்க. குர்ஆன்ல அல்லாஹ் என்ன விஷயங்களை சொல்லி என்னையோட பேசுறான்னு கொஞ்சம் பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எவ்வளோ அல்லாஹ்வோட நெருக்கமான ஒரு நபி, ஒரு ரசூல். அவர்களை நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலையும் ஞாபகம் காட்டுறதானே. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம். எவ்வளோ அமல்களில் நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஞாபகம் காட்டுறோம். இப்ராஹிம் என்ற பெயரில் ஒரு சூறாவே இருக்கு, அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதிகமாக குர்ஆன்ல பேசப்பட்ட நபிமார்கள் ஒருத்தர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வளமையான துஆ என்ன தெரியுமா? ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي. குர்ஆன் சொல்லுது, யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய குழந்தைகளையும் என்னுடைய பரம்பரைகளையும் நேரத்துக்கு முறையாக தொழக்கூடியவர்களாக ஆக்கிடியா அல்லாஹ். நான் நீங்கள் கடைசா இப்படி ஒரு துஆ எப்ப கேட்டோம்? கடைசா இப்படி ஒரு துஆவை நான் நீங்கள் எப்ப கேட்டோம்? யாழ் எனக்கு தொழுகிற பாக்கியத்தை நசீபாக்கிடு, என் பிள்ளைகளுக்கு பாக்கியத்தை நசீபாக்கிடு. டைம் எடுத்து 2 கையையும் தூக்கி கண்ணீர் வடிச்சு நாங்கள் அல்லாஹ் கிட்ட போய் துஆ கேட்டோம். அவங்க எல்லாருக்கும் தெரியும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி. எவ்வளோ அழகு கொடுக்கப்பட்டவர்கள். பாவத்தில் இருந்து ஓடணும் என்று பாவத்தில் இருந்து ஓடி 10-20 வருஷம் ரிமாண்ட்லயும் இருந்தாங்க. அந்த ரிமாண்ட்ல இருந்து வெளியே வந்து அதே நாட்டில் ஒரு லீடர் ஆகி அந்த சீட்ல உட்கார்ந்து கொண்டு அவங்க கேட்ட துஆ என்ன தெரியுமா சகோதரிகளே, தாய்மார்களே? தவஃபனி முஸ்லிமன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ், நீ என்ன மௌத்தாக்குற நேரம் உன்னை சந்தோஷப்படுத்தின ஒரு முஸ்லிமாக என்ன மௌத்தாக்கிடியா அல்லாஹ். ஏண்ட உசுறு போற நேரம் இந்த பொடியில இருந்து உன்னை சந்தோஷப்படுத்தின ஒரு முஸ்லிமாக இருக்கிற நிலைமையில தான் என் உசுறு போகணும். நாளைய கியாமத்துடைய நாளையில நிறைய பேர்கள் இருப்பாங்க, குரூப்பா இருப்பாங்க. யா அல்லாஹ், நாளைக்கு நல்ல மக்களோட நாளைக்கு கியாமத்துல என்ன சேர்த்து வச்சிடியா அல்லாஹ். எங்கட வாயால் இப்படி ஒரு துஆ எப்ப வந்துச்சு?
எங்கட வாயால் இப்படி ஒரு துவா எப்ப வந்துச்சு? சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது நபிமார்கள் கேட்டெடுத்த அல்லாஹ் கிட்ட. அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துற பாக்கியம்தான் பாக்கியம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட ஆட்சி அவங்களுக்கு தெரியும் தானே, சொல்ல தேவையில்லையே. மனிதர்களோட ஆட்சி, ஜின்களோட ஆட்சி, மிருகங்களோட ஆட்சி, பறவைகளோட ஆட்சி, எறும்புகளை கூட ஆட்சி செய்யற அந்த பவரை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்தான். எறும்புகளுடைய ஆட்சி. அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ என்ன தெரியுமா? வஅத்கில்னி பிரஹ்மதிக ஃபீ இபாதிகஸ் ஸாலிஹீன். ஓண்ட இரக்கத்தால யா அல்லாஹ், ஓண்ட நல்ல அடியார்களோட கூட்டத்தில் என்னையும் சேர்த்திக்கோ யா அல்லாஹ். நல்ல அடியார்களோட ஒரு கூட்டம் இருப்பாங்களே, நீ அவங்கள பார்த்து சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு நல்ல நல்ல அமல்கள் செய்யற பாக்கியத்தை நசீபாக்குவாயே, அந்த கூட்டத்தில் என்னையும் சேர்த்திக்கோ யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். இப்படி ஒவ்வொரு நபிமார்களோட துஆவை எடுத்து பாருங்க, குர்ஆன்ல எக்கச்சக்கமாக ஐக்கி. இதுதான் சகோதரிகளே, தாய்மார்களே, பாக்கியம் என்றது. இதுதான் பாக்கியம். ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, துனியாவுடைய பாக்கியத்தை தான் ஒரு மனுஷன் பாக்கியமா நினைக்கிறான்டா, அவருக்கு மூளை இல்லைன்னு அர்த்தம். சும்மா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாங்க நிறைய பேர் சொல்றத கேட்டிக்கிற, இப்ப மாஷால் எங்கட பிள்ளைகள் எல்லாம் நல்ல ஈக்கிறன்ற அர்த்தத்தை கேட்டு பாருங்க. நல்ல ஈக்கிறன்ற அர்த்தம் என்ன? அல்ஹம்துலில்லாஹ், கல்யாணம் முடிச்சு சொந்த வீடு வாசல் வாங்கி, சொந்த வாகனம் வாங்கி, சொந்த தொழில் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. இதுதான் எங்கட கருத்துல நல்ல ஈக்கிற. எங்கட பிள்ளைகள் எல்லாம் நாங்க லைஃப்ல செட்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா மீனிங் என்ன? அல்ஹம்துலில்லாஹ், கல்யாணத்தை முடிச்சு கொடுத்து சொந்த வீடு வாசல், சொந்த வாகனம், அல்ஹம்துலில்லாஹ், அதுதான் சரி. இதுதான் நாங்க நினைக்கிற எங்கட வாழ்க்கையில கிடைக்கிற சக்சஸ் என்று. நீங்க யாரோ ஒரு உம்மா வாப்பாவோ இன்றைக்கு எங்கட பிள்ளைகள் மாஷால நல்ல ஈக்கிறாங்கண்டா, அந்த நல்ல ஈக்கிறதுக்கு மீனிங்க கேட்டு பாருங்க. நல்ல ஈக்கிறான் என்ன அர்த்தம்? நல்ல ஈக்கிறான் என்ன அர்த்தம்? அந்த பிள்ளைகிட்ட தொழுகை ஈக்காது, குர்ஆன் ஈக்காது, திக்ர் ஈக்காது, தஹஜ்ஜத் ஈக்காது, ஹராம் ஹலால்ல பேணுதல் ஈக்காது, ஃபர்தால பேணுதல் ஈக்காது, மௌத்துடைய சிந்தனை வராது. இதெல்லாம் ஈக்கிறதுக்கு இல்ல அவங்க நல்ல ஈக்கிறன்னு சொல்ற. துனியா ஈக்கிறதுக்கு தான் நல்ல ஈக்கிறன்னு சொல்ற. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களோட பிள்ளைகள் 7 வயசாகினாவே தொலை சொல்லி கொண்டு கரைச்சல் கொடுங்க. தொழுங்கன்னு சொல்லிக்கொண்டே இருங்க. அதுதான் அர்த்தம் முரு அவுலாதக்கும். உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லிக்கொண்டே இருங்கப்பா. 7 வயசாகினா தொழுங்கம்மா. 10 வயசாகி தொழலையா அடிச்சு தொலை வைங்க. இந்த ஒரு ஃபேமிலி காட்டுங்க, எங்கட பிள்ளைகளை நாங்க அடிச்சு தொலை வைக்கிறோம் என்று. சத்தியமா அந்த ஃபேமிலி அவுலியாக்களை தான் இங்கணும் இந்த காலத்துல. நீங்க இன்றைக்கு ஏழுமெண்டா செவ்வாய்க்கிழமை இந்த தெஹிவாலையில் ஒரு ரவுண்ட் ஒன்று வைத்து 10 வயசாவின பிள்ளைகள் எத்தனை பேர் ஸ்கூலுக்கு போன, எத்தனை பேர் ஸ்கூலுக்கு போகாம இருந்தான்னு கொஞ்சம் கணக்கொண்டு பாருங்க. கொஞ்சம் ஒரு கணக்கொண்டு எடுத்து பாருங்க. உங்களோட ஃபேமிலியில எடுத்து பாருங்களே. அல்லாமி சத்தியமா சொல்றேன், உங்களுக்கு கோடி கணக்கு வேணும் என்றாலும் சத்தியம் பண்ணுவேன், ஸ்கூலுக்கு போன அமௌண்ட் தான் கூட ஈகி, ஸ்கூலுக்கு போகாத கூட்டம் குறைவா தான் ஈகி. ஆனா அதே போல இன்றைக்கு 10 வயசாகி சுபகுக்கு எத்தனை பேர் பள்ளிக்கு போன, லுஹருக்கு எத்தனை பேர் பள்ளிக்கு போன, அசருக்கு எத்தனை பேர் பள்ளிக்கு போனது கொஞ்சம் ஒரு கணக்கு எடுத்து பாருங்களே சகோதரிகளே, தாய்மார்களே. அல்லாம் இது சத்தியமா பள்ளிக்கு போன பிள்ளைகள் குறைவா தான் ஈகி. போறத விடுங்களே, பள்ளிக்கு போங்க வாப்பா, தொழுங்க வாப்பான்னு சொன்ன உம்மா வாப்பாமாரும் குறைவா தான் இருப்பாங்க. ஆனா ஸ்கூலுக்கு அல்லாஹு அக்பர், உம்மா எலும்பி, வாப்பா எலும்பி, முழு ஃபேமிலியும் எலும்பி. என்னத்துக்கு? ஸ்கூலுக்கு அனுப்பல, பிள்ளைய நேசரிக்கு அனுப்ப, மொண்டசூரிக்கு அனுப்ப. மொண்டசூரிக்கு டிகிரி முடிக்க போறல்லே, சேரையும் மண்ணையும் விளையாடத்தான் போற, அங்க கொஞ்சம் பேர் டான்ஸ் ஆடிட்டு வரத்தான் போற. இதுக்கு போறதுக்கே முழு ஃபேமிலியும் தஹஜ்ஜத்துக்கு எலும்பி. அல்லாஹு அக்பர். உம்மா விடு பயம் பண்ண, வாப்பா பேக்கரிக்கு போயிட்டு பனிசா வாங்கிட்டு வர, இன்னொருத்தர் அந்த புள்ளையோட லஞ்ச் பாக்ஸை ரெடியாக்க, என்னென்னமெல்லாம் நடக்குது. புள்ளைய நேசரிக்கு மொண்டசூரிக்கு அனுப்ப, சேரையும் மண்ணையும் விளையாடுறதுக்கு. ஆனா இந்த எங்கட ஃபேமிலி எத்தனை பேரை பார்க்க 10 வயசான பிள்ளைகளை அடிச்சு தொலை வைக்கிற குடும்பங்கள். எங்களுக்கு இன்றைக்கு விஷயம் விளப்பம் இல்லை சகோதரிகளை, தாய்மார்களே. மருந்து நினைச்சு நஞ்ச குடிச்சு கொண்டு இருக்கிறோம். நாங்க இன்றைக்கு விஷயம் விளங்காம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
அதனாலதான் முழு உலகத்திலும் எவ்வளவு பயங்கரமான நிலைமைகள், சந்தோஷம் இல்லை, எல்லா இடத்திலும் வார், யுத்தம் நடக்குது, குடும்பங்கள் பிரிஞ்சி, உள்ளத்தால பிரிஞ்சி, மூஞ்ச பார்த்து சிரிக்கிறதுக்கு ஆள் இல்ல, சலாம் சொல்ல ஆள் இல்ல, கஷ்டத்தை சொல்ல ஆள் இல்ல, சந்தோஷமா 2 வார்த்தை பேச ஆள் இல்ல. இன்றைக்கு சொந்த உம்மை வாப்பமாட மையத்துக்கு போகவே பிள்ளைகளுக்கு கஷ்டமாகி, அப்படி ஒரு காலம் மாற காரணம் என்ன? உலகத்துல பஞ்சமா? மாஷா அல்ல, நாளுக்கு நாள் அறிவாளிகள் கூடுறாங்க, நாலேஜ் கூடிக்கொண்டு போகுது, சம்பாத்தியம் கூடுது, பில்டிங் கூடுது. ஒவ்வொரு நாளும் பேங்க்குகளுக்கு போயிட்டு பாருங்க, புதிய புதிய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஓபன் ஆகி கொண்டு தான், அதுல ஒரு குறையும் இல்ல. புதிய புதிய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஓபன் ஆகி கொண்டு தான், சின்ன பிள்ளையில இருந்து வயசாளி வரைக்கும் கொண்டு போயிட்டு அக்கௌண்ட்ஸ் திறந்து கொடுத்து கொண்டு சல்லிய போட்டு கொண்டு தான் இருக்கிறோம். ஆனா உலகத்துல நிம்மதி கிடைச்சிக்கா? உலகத்துல சந்தோஷம் கிடைச்சிக்கா? அந்த சஹாபாக்கள் ஒரு நாள் திண்ட 2 நாள் சாப்பாடு இல்லாம இருந்து கொண்டு அடைஞ்ச சந்தோஷம் எங்களுக்கு வந்தீக்கா? கணவனுக்கும் மனைவிக்கும் அவுரத்தை மறைச்சு தொழுகிறதுக்கு ஒரு உடுப்பு, ஆனா வாழ்ந்த வாழ்க்கை எவ்வளவு, சந்தோஷம் எவ்வளவு. அல்லாஹு அக்பர். அதனால சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நானும் நீங்களும் சரியா விஷயத்தை விளங்கல்ல. எதுல நிம்மதி, எதுல சந்தோஷம் இருக்கின்ற அல்லாஹும் ரசூலும் சொன்னாங்களோ அதை நாங்க எடுக்கல. சார், நான் சும்மா உங்கள்கிட்ட கேட்கிறேன், நாங்க வந்தீரவங்களை பார்ப்போமே, பயானுக்கு வந்தீரவங்களை, இன்னைக்கு பகல் சாப்பாடு சாப்பிட்டுட்டு எத்தனை பேர் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனி ஹாதா தஆம வரஸகனீஹி மின் கைரி ஹவுலின் மின்னி வலா குவான்னு துஆ ஓதினோம்? எத்தனை பேர் பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிட்டோம்? திண்டுட்டு எத்தனை பேர் துஆ ஓதினோம்? அல்லாஹு அக்பர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திர்மிதி ஷரீஃப்ல வருகிறது, யாரு சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனி ஹாதா தஆம் வரஸகனீஹி மின் கைரி ஹவுலின் மின்னி வலா குவா என்ற துஆ ஓதுறாரோ, ஏண்ட பசிக்குத்தான் நான் திண்டேன், ஏண்ட ஆசைக்குத்தான் நான் சாப்பிட்டேன், ஆனா நீங்க சாப்பிட்டுட்டு இந்த துஆவை ஓதினீங்கண்டா உங்களோட வாழ்க்கையில செஞ்ச எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிக்கிறான். சார், இப்படி ஒரு துஆ ஒன்று இருக்கின்றாவது எத்தனை பேருக்கு தெரியும்? சார், இப்படி ஒரு துஆ ஒன்று ஓத கிடைக்கலையேன்ற ஒரு கவலையாவது படுற எத்தனை பேர் இருப்பாங்க? இந்த துஆவை ஓதாம இருக்கிறதும் அல்லாஹ்க்கும் ரசூலுக்கும் மாத்தம் செய்யறதுதான். சரி, நாங்க இப்ப வீட்லேருந்து வெளியே வந்தோம். என்னத்தை செய்வோம்? போன் எடுத்தோமா, ஐடென்டிட்டி எடுத்தோமா, பேஸ் எடுத்தோமா, இதெல்லாம் பார்ப்போம். வீட்லேருந்து வெளியே வரக்கோ எத்தனை பேர் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், எத்தனை பேர் துஆ ஓதிட்டு வந்தோம்? சகோதரிகளே, தாய்மார்களே, எத்தனை பேருக்கு இந்த துஆ பாடம், எத்தனை பேருக்கு இந்த துஆவை பாடமாக்கணும் என்று கவலை வருகுது? இந்த துஆவை ஓதினா நீங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும் வரைக்கும் அல்லாஹ்ட பாதுகாப்புல இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு கெடுதி வராது. நீங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும் வரைக்கும் இபாதத்தில் இருக்கிறீங்க, அமல் செஞ்சு கொண்டிருக்கிறீங்க. அல்லாஹு அக்பர். நீங்க நாளைக்கு கியாமத்துல போயிட்டு பாத்தீங்கன்னா உங்களோட ரிப்போர்ட் எடுத்து சும்மா பயானுக்கு வந்துட்டு போனேன்னு அல்லாஹ் எழுதிக்க மாட்டான், இபாதத்து செஞ்சான்னு தான் அல்லாஹ் எழுதிப்பான். இந்த துஆவை ஓதிட்டு போனீங்கடா. எத்தனை பேருக்கு பாடம், எத்தனை பேருக்கு பாடமாக்கொண்டு கவலை வருவது? எத்தனை பேர் பாடமானவங்க மறக்காம ஓதிட்டு வந்தோம்? இதுதான் என்ன டைம் உங்கள் டைம்ல பிரச்சனை, இதுதான் பிரச்சனை. ஆனா ஒரு தூர பயணம் போக்கல போன்ல சார்ஜிக்கா, எவ்வளவு நேரத்துக்கு முந்தைய சார்ஜ் போட்டுக்கொள்ளணும், என்னென்ன எடுக்கணும், இதெல்லாம் நாங்க சரியா பாக்குறோம் தானே சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே. சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு ஏண்ட காரணம் என்ன தெரியுமா? நானும் நீங்கள் இன்னும் சரியா உங்களுடைய வாழ்க்கையோட நோக்கத்தை விளங்கல்ல. படைச்ச ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துக்கு என்னத்துக்கு அனுப்பியிருக்கான்னு விளங்கல்ல. அதுதான் சுருக்கம். நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி சொல்றேன் சகோதரிகளை, தாய்வன் நல்ல கேளுங்க, இதை நான் இறக்கமா சொல்றேன். முந்தி காலமா இல்ல இந்த காலம், நீங்க மௌத்தாகி உங்களை கபூர்ல வச்சதோட ½ an hourல உங்களை எல்லாரும் மறந்துடுவாங்க. எழுதி வச்சுக்கோங்க, இதை எல்லா கபருக்கு போயிட்டு பாருங்க. முந்தி காலமா இல்ல, இப்ப அவசரமா ஆட்கள் மறந்துடுவாங்க. மறந்துடுற காலம் நாங்களே பாக்குறோம் தானே. எங்கட ஃபேமிலியில எத்தனை பேரை நாங்க கபூர்ல அடக்கிட்டு மறந்திக்கிறோம். நினைவு வருவதா? அவங்களுக்கு துவா செய்யறோமா? அவங்களோட கபரை ஜியாரத் செய்யறோமா? அவங்களோட பேர்ல இஸ்திக்ஃபார் தௌபா செய்யறோமா? நல்ல நினைவு வச்சுக்கோங்க. என்னோட மகளோட இந்த மனுஷர் இருக்கிற எங்கட உசுறு போக்காட்டிலும் தான்.
நாங்க எவ்வளவு காதால கேட்டீங்க, சொந்த தாத்த தங்கச்சி மாட்ட மையத்துக்கு போகாத எத்தனையோ பேர். எங்களுக்கு டைம் இல்ல, பிள்ளைகளோட எக்ஸாம் இருக்கு, ஹஸ்பண்டுக்கு வேலை இருக்கு, நாளைக்கு ஆபீஸ் போகணும், அவரோட ஆபீஸ் வேலை ஒன்று இருக்கு, தாத்தா மவுத்து, தங்கச்சி மவுத்து, உம்மம்மா மவுத்து, போறல்ல. எவ்வளவு முகப்பத்தான கூட்டாளி மாட மையத்துக்கு போவாமிக்கிறாங்க எத்தனையோ பேர். சொல்லவும் வெக்கம், சொல்ல வெக்கம். வாராரு மஸ்ஜிதுக்கு, யார்ட ஜனாசாப்பா, கூட்டாளி மவுத்து, கூட்டாளி. அடே ஜனாசா தொழுகிறதுக்கு 2 நிமிஷமும் போவாது, 4 தக்பீர் மட்டும்தான், ருக்குவும் இல்ல சுஜூதும் இல்ல. சின்னத்திலிருந்து பழகின கூட்டாளி, கூட்டாளிட ஜனாசா தொழப்படுது, இவருக்கு ஒரு கோல் வருவது, ஜனாசா தொழாம போறாரு. கேவலத்திலே பெரிய கேவலம். 4 தக்பீர் கூட்டாளிக்கு தொலையலாது, இஸ்திக்பார் செய்யலாது. யாட ஜனாசா வந்து கூட்டாளிட வைஃப்ட ஜனாசா. தக்பீரை கெட்டாம போறாரு. இன்ஷா அல்லாஹ் நானும் நீங்கள் கபருக்கு போனா பாப்போம். இதெல்லாம் இன்னைக்கு அவசரமா மறக்கிற காலம். அதனால மார்க்க விஷயத்துல, தீன் விஷயத்துல சுயநலவாதி ஆயிருங்க, செல்பிஷ் ஆயிருங்க. யாரையும் பார்க்காதீங்க, யார்ட பேச்சையும் கேட்காதீங்க. அல்லாஹ் ரசூல் சொல்றத மட்டும் கண்ண மூடி செஞ்சுட்டு போங்க. அப்படிப்பட்ட காலத்துல தான் நாங்க வாழ்றோம் சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே. குர்ஆன பாருங்க, ஹதீஸ பாருங்க, ஈமான்ட சபைக்கு வந்துறீங்க, ஈமான்ட பேச்சுக்களை பேசுங்க, கேளுங்க. உள்ளமெல்லாம் கருப்பாகி போயிட்டீங்க. ஒவ்வொருத்தருடைய ரகசியமும் ஒவ்வொருத்தருடைய சீக்கிரட்டும் அவங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்ல. ஏண்ட பட்டோலையில ரிப்போர்ட்ல என்ன எழுதப்பட்டிருக்கும் நாளைக்கு எனக்கு அல்லாஹும் மலக்குமாரும் சொல்ல தேவையில்லை, எனக்கும் உங்களுக்குமே தெரியும், எனக்கும் உங்களுக்குமே தெரியும். திருமிதி ஷரீஃப்ல வருகிறது, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அக்ஸிரு ذிக்ர ஹாதிமில் லத்தாத். எவ்வளவு பொறுமதியான அட்வைஸ் பாருங்களே, எவ்வளவு பொறுமதியான புத்திமதி. மனிதர்களே, உங்களோட சந்தோஷங்களை இன்பங்களை உடைச்சு வீசக்கூடிய மௌத்த பத்தி அதிகமாக பேசுங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். எங்கட ஃபேமிலியில எவ்வளவு மௌத்த பத்தி பேசுற, எவ்வளவு கபரை பத்தி பேசுற, எவ்வளவு சக்கராத்தை பத்தி பேசுற, எவ்வளவு முன்கர் நக்கீரை பத்தி பேசுற. கபர் என்ற விளையாட்ட மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 6 அடி குழி, அங்கல திரும்பவும் மேலா இங்கல திரும்பவும் மேலா, சுத்தி வளைச்சு இருட்டா தான் ஈக்கும், விச ஜந்துக்கள் தான் ஈக்கும், பயங்கரமான சத்தங்கள் தான் கேட்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இத பத்தி அதிகமா பேசுங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 7 மணி நீங்க வீட்டுக்கு போயிட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ உம்மவோடையோ ஹஸ்பண்டோடையோ வாப்பாவோடையோ நானவோடையோ தம்பியோடையோ பிள்ளைகளோடையோ ஒவ்வொரு நாளும் ஒரு 10 நிமிஷம் மௌத்த பத்தி, கபரை பத்தி, சிராத்தை பத்தி, நரகத்தை பத்தி, சொர்க்கத்தை பத்தி, மஹ்ஷரை பத்தி, மீசான பத்தி இதுவரை கொஞ்சம் பேசுற பழக்கம் உள்ளவர்களா ஆக்கிக்கோங்க. பார்க்கும் உங்கள எங்கட உள்ளத்தில் எவ்வளவு வெளிச்சம் வருவதுன்னு பாருங்க பார்ப்போம். எங்கட ஈமான்ல எவ்வளவு மாற்றம் வருதுன்னு பாருங்க பார்ப்போம். எங்கட அமல்வல்ல எவ்வளவு டிஃபரெண்ட் வருதுன்னு பாருங்க பார்ப்போம். சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவு வித்தியாசம் வருதுன்னு பாருங்களே பார்ப்போம். இன்னைக்கு இப்படிப்பட்ட சபைகளுக்கு வார எண்ணிக்கைகளை பாருங்களே. இதனால பயங்கரமான ஜமான். இன்றைக்கு எங்கட ஊர்களையும் மிச்சந்தேவல் எங்கட இந்த ஊர்களையும் எத்தனையோ பெண்கள் இஸ்லாத்தை விட்டுட்டு பைத்திக்கிறாங்க. சகோதரிகளே, தாய்மார்களே, முஸ்லிமாக இருந்து கொண்டு இஸ்லாத்துக்கு எகேன்ஸ்டா பேசுறாங்க. நிறைய பெண்களுக்கு இஸ்லாத்துல டவுட் வந்து அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகள் பிழையா விளங்குது. லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். எவ்வளவு பிழையா விளங்குது. நான் உங்களுக்கு மஹல்லாக்களோட அட்ரஸோட வேணுமென்றாலும் சொல்லுவேன், அது முறையில்லா சொல்லி சொல்லாம இருக்கிறேன். பிள்ளைகளுக்கு டிகிரி எல்லாம் முடிச்சு கொடுத்தோம், சம்பாத்தியம் கொடுத்தோம், எங்கட பார்வையில நல்ல நல்ல இடங்கள்ல கல்யாணம் முடிச்சு கொடுத்தோம்னு நினைக்கிறோம். மார்க்கம் தெரியாது, அல்லாஹ் தெரியாது, ரசூல் தெரியாது, ஆகிரம் தெரியாது. அல்லாஹு அக்பர். எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்க, 20 வயசு, 30 வயசு, 40 வயசு. அல்லாஹு அக்பர். லைஃப்ல ஒரு முறை குர்ஆனை பார்த்தோதி முடிச்சில்ல, ஒரு முறை குர்ஆனை பார்த்தோதி முடிச்சில்ல. ஆனா முடிக்காத டிகிரி இல்ல, படிக்காத டிகிரி இல்ல, பெரட்டாத புக் இல்ல. அல்லாஹு அக்பர். என்ன படைச்ச ரப்புடைய குர்ஆனை லைஃப்ல ஒரு முறை ஓதி முடிச்சில்லப்பா பார்த்து. இப்படி எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு நான் நீங்கள் எப்படி கபருக்கு போற, எப்படி சக்கராத்தை ஃபேஸ் பண்ற, எப்படி மலக்குல் மௌத்தை ஃபேஸ் பண்ற, முன்கர் நக்கீர் அலைஹிமுஸ் ஸலாத் எப்படி அவங்களோட விஷயங்களுக்கு நாங்க முகம் கொடுக்கிற.
முகம் கொடுக்கிற. எனவே சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைமார்களுக்கு அல்லாஹ் சொல்றான். குர்ஆன் ஹதீஸை கொஞ்சம் பாருங்க. ஈமானை பத்தி பேசக்கூடியவங்களோட கொஞ்சம் சேர்ந்திரீங்க, நீங்களும் பேசுங்க பேசுங்க. அல்லாஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் மனைமார்களுக்கு சொல்ற கதையை பாருங்க குர்ஆன்ல. வذ்குர்ன மா யுத்லா ஃபீ புயூதிகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மஹ். நபியுடைய மனைமார்களே, நீங்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் உங்களோட வீடுகளுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பேச்சை ஞாபகமூட்டுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். எப்படி? நீங்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பேச்சை நீங்க வீட்டுல பேசித்தான் ஆகணும். பேசுங்க, அல்லாஹ் பத்தி, ஆகிரத்தை பத்தி, மௌத்தை பத்தி, கபரை பத்தி பேசுங்க. நான் சொன்ன மாதிரி சந்தர்ப்ப துஆக்களை பாடமாக்குங்க சகோதரிகளை, தாய்மார்கள், ஓதிவாங்க. எங்களோட வாழ்க்கையில அமல் இபாதத்துடைய கவலையை கொண்டு வாங்க. அல்லாஹ் விரும்புற ஒரு பொம்பளையான வாழணுமே என்ற கவலையை மட்டும் உள்ளத்தை கொண்டு வாங்க. அது எப்படி எப்படி உருவாக்கலும்னு பாருங்க. புகாரி ஷரீஃப்ல வர ஹதீஸ், அந்த சஹாபி பெண்களுக்கு இருந்த கவலையை பாருங்க. நான் எல்லா இடத்துலயும் சொல்ற ஹதீஸ் தான். அன்சாரி பெண்கள், மதீனா வாசிகளுடைய மனைவிமார்கள், மதீனா சஹாபாக்களுடைய மகள்மார்கள், பெண்கள் நபி அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், غلبنا عليك الرجال ذهب الرجال بحديثك. இந்த கவலை எங்கள்கிட்ட வரணும் சீதேவிகள். அந்த பெண்கள் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய வாசலுக்கு வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எங்கட ஆண்களுக்கு தான் நீங்க எந்த நேரமும் டைம் கொடுத்து 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 ஆண்களோட ஈமானுடைய தீனுடைய விஷயங்களை பேசி பேசி எங்கட ஆம்பிளைகள் எல்லாம் தீன்ல முன்னேறி கொண்டே போறாங்க. யா ரசூலல்லாஹ், உங்களோட பேச்சை கேட்டு கேட்டு எங்கட ஆண்கள் எல்லாம் எங்கேயோ பேசிட்டாங்க. நாங்க பெண்கள் யா ரசூலல்லாஹ், எங்களை இப்படி விட்டுடவான யா ரசூலல்லாஹ், கவலையை பாருங்களே, எங்களுக்கு டைம் தாங்க யா ரசூலல்லாஹ். فاجعل لنا من نفسك يوما نأتيك فيه تعلمنا مما علمك الله. سبحان الله سبحان الله. எப்படி யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு நீங்க டைம் தாங்க, நஅதீக ஃபீஹி, நீங்க சொல்ற இடத்துக்கு சொல்ற நேரத்துக்கு நாங்க உங்ககிட்ட வாரோம். அல்லாஹு அக்பர். அந்த பொம்பளையோட ஆசையை பாருங்களே, அந்த பொம்பளையோட பயத்தை பாருங்களே. எங்களுக்கும் வேலை வெட்டி இருக்குத்தான், எங்களுக்கும் குடும்பம் இருக்குத்தான், எங்களுக்கும் மூடுவல்ல பிள்ளைகள் இருக்கிறாங்க தான், பரவாயில்ல யா ரசூலல்லாஹ், நீங்க டைம் தாங்க, நீங்க சொல்ற இடத்துக்கு சொல்ற நேரத்துக்கு நாங்க டைம் எடுத்து வரோம் யா ரசூலல்லாஹ். துஅல்லிமுனா மிம்மா அல்லமக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு படிச்சு தந்த தீன் எங்களுக்கும் படித்தாங்க யா ரசூலல்லாஹ். எங்களை இப்படியே வீட்டுல விட்டுடாதீங்க யா ரசூலல்லாஹ், எங்களை விட்டுடாதீங்க. இப்படி கொஞ்சம் நீங்க சொன்னாதான், பேசினாதான், கதைச்சாதான் இந்த உள்ளத்துல மாத்தம் வரும், இந்த உள்ளத்துல வெளிச்சம் வரும். அட, எங்களுக்கு ஒரு கபர் ஒன்று இருக்கே, எங்களுக்கு ஒரு நரகம் ஒன்று இருக்கே, எங்களுக்கு ஒரு சொர்க்கம் ஒன்று இருக்கே, எங்களுக்கு ஒரு கேள்வி கணக்கு இருக்கே, இப்படின்னு ஞாபகம் வரும் நீங்க பேசினாதான் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னாங்க சஹாபி பெண்கள். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு சரியான சந்தோஷம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்களை பார்த்து சொன்னாங்க, அப்படியா, இஜ்தமிஅன ஃபீ யௌமி கதா வ கதா வ ஃபீ மகானி கதா வ கதா. நல்ல விஷயம், இந்த நாளைகள்ல இந்த இடத்துக்கு நீங்க எல்லாம் வாங்கன்னு நபி அலைஹிஸ்ஸலாம் பெண்களை கூப்பிட்டு படிச்சு கொடுத்தாங்க. ஹதீஸ்கள் எடுத்து பாருங்க, நரகத்தை பத்தி படிச்சு கொடுத்தாங்க, சதக்கா பத்தி படிச்சு கொடுத்தாங்க, பெரிய விஷயங்களை படிச்சு கொடுத்தாங்க. சகோதரிகளை, தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார், இதுக்குத்தான் ஜமாத்ல போறன்றே. இந்த பெண்களை பாருங்களே என்ன சொன்னாங்க, நீங்க சொல்ற இடத்துக்கு நாங்க வாரோம் என்று சொன்னாங்களே. புகாரில வர ஹதீஸ். அந்த வீட்டுல இருந்து அந்த ஈமான்ட சூழலுக்கு போறதான் ஜமாத்ல போறேன். மாஷா, இன்னைக்கு பெண்கள் ஜமாத்ல போறாங்க, 3 நாள் என்று போறாங்க, 10 நாள் என்று போறாங்க, 15 நாள் என்று போறாங்க, 40 நாள் என்று போறாங்க, வெளிநாடுகளுக்கு 2 மாசம் என்று போறாங்க. வைத்து பாருங்களே சீதேவிகள், அந்த ஒரு 3 நாளைக்கு பெண்கள் ஜமாத்ல வைத்து அந்த 3 நாளும் அல்லாஹ், ஆகிரம், மௌத்து, கபரு, நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபி பெண்கள் இத பத்தி பேசி 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 கேட்டு கேட்டு ஒரு 3 நாளைக்கு ஈமான்ட சூழல்ல இருந்து வந்து பாருங்களே, உங்களோட உள்ளத்துல வார மாத்தம், உங்களோட லைஃப்ல வார மாத்தம், உங்களோட ஈமான்ல வார மாத்தம், உங்களுக்கு கபரை பத்தி வார பயம், நரகத்தை பத்தி வார பயம், சுவர்க்கத்தை பத்தி வார ஆசை, இதெல்லாம் அந்த சூழலுக்கு போனா தானே வரும், அந்த பேச்சை கேட்டா தானே வரும், அந்தந்த ஆட்களோட இருந்தா தானே வரும். என்ன சஹாபாக்களே சொல்றாங்களே, தஅல்லம்னல் ஈமான், நாங்க ஈமான படிச்சு தான் எடுத்தோம். ஈமான் என்றே பொறக்க போக்கல வாரல்ல சோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார், பொறக்க போக்கல வாரல்ல ஈமான். ஈமான் ஒவ்வொருத்தரும் படிக்கணும், ஈமானுக்கு ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யணும். அல்லாஹ் தந்த பாக்கியம். கொஞ்சம் ஃபிக்ர் பண்ணுங்க. திடீர் திடீர் மௌத்துவல்,
திடீர் மவுத்து, கேட்கவும் பயமாயிக்கு. சின்ன சின்ன வயசுகள்ல சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். சில மையத்துவலை பத்தி பயான்ல சொல்லவும் கூடாது. சில பெண்களுடைய மையத் பயமாயிக்கு. அல்லாஹ் எல்லாரோட கடைசி முடிவை நல்லதாக்கணும். அந்த கவலை உள்ள மக்களாக மாறுங்க. துனியாவுக்கு டைமை குறைச்சிக்கோங்க. இன்றைக்கு பாருங்க, கவலையான செய்தி ஒன்று சொல்லவா, ஆக்குறதும் மெஷின், அரிக்கிறதும் மெஷின், கழுவுறதும் மெஷின். எங்கட கைக்கு ஒரு வேலையுமே இல்லை சீதேவிகள். ஆனா தொலை டைம் இல்லை, ஆனா திக்ரு செய்ய டைம் இல்லை, ஆனா ஓத டைம் இல்லை, துவா கேட்க டைம் இல்லை. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். எங்களை பழையவங்களை பாருங்களே, முந்தி கால நாங்களும் சின்னத்துல எல்லாம் கையால தான் செய்யணும். மாவு இடிக்கிறதும் கொச்சிக்கு அரைக்கிறதும் அது செய்யற எல்லாம் கையால தான். கிணத்துக்கு போவாங்க, உடுப்பு கழுவு, ஆத்துக்கு போவாங்க. ஆனா மாஷா அல்லாஹ் எத்தனை ஆயிரம் சலவாத், எத்தனை ஆயிரம் திக்ரு, தஹஜ்ஜத் வேணுமா, குர்ஆன் வேணுமா, சுப்ஹான ஜல்ல ஜலாலு. இன்றைக்கு எங்களுக்கு எவ்வளவு ஃப்ரீ டைம் இருந்தோம். அடே கபருக்கு ரெடியாவ ஏலாம இருக்கே, சொர்க்கத்துக்கு ரெடியாவ ஏலாம இருக்கே, மலக்குல் மௌத்தை ஃபேஸ் பண்றதுக்கு நான் ரெடி ஆகணுமே, இதுக்கு ஏலாம இருக்கே. நாங்க எவ்வளவு பாக்கியம் இல்லாதவர்கள் சும்மா யோசிங்களே. எங்கட கைக்கு ஒரு வேலையுமே இல்லையே சகோதரிகளே, தாய்மார்களே. எவ்வளவு அல்லாஹ்வோட நெருங்கேலும். இந்த கடைக்கும் போக தேவையில்லையே, போன்ல 2 பட்டன் அமைக்கினா 2 டச் பண்ணினா சாமா வாசலுக்கு வருது. அவட கையில சல்லிய கொடுக்கவும் தேவையில்லை, போனாலே சல்லி அனுப்பிடலும். இப்படி எல்லாம் அல்லாஹ் சுருக்கி தந்தும் கேட்டா தொலை டைம் இல்ல, ஓத டைம் இல்ல, திக்ரு செய்ய டைம் இல்ல, துவா கேட்க டைம் இல்ல, பயானுக்கு வர டைம் இல்ல, ஜமாத்ல போக டைம் இல்ல, தாலிமுக்கு போக டைம் இல்ல. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். எவ்வளவு பாக்கியம் இல்லாத தன்மை. எவ்வளவு எங்களை பார்த்தே நாங்க கவலைப்படணுமா இல்லையா? எங்களை பார்த்தே நாங்க கவலைப்படணுமா இல்லையா? அதனால சோதரிகளை, தாய்மார்கள், ரமலானுடைய மாசம் வருகிறது, பெரிய பாக்கியம். வேஸ்ட் பண்ணாதீங்க. பேசுறேன்டா இஷா மட்டும் பேசுறதுக்கு இருக்கிற ரமலானை பத்தி 1-2 விஷயங்களை சுருக்கமா பேசி முடிச்சுக்கோறேன். சஹீஹ் முஸ்லிம்ல வர ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யுத்தத்துக்கு போனாங்க. ஒரு யுத்தத்துக்கு மஜ்தி இப்னு அம்ரினில் ஜுஹனி என்ற ஒரு காஃபிரோட ஒரு யுத்தத்துக்கு போனாங்க. அந்த யுத்தத்துக்கு போற டைம் நல்லா கேளுங்க சகோதரிகளே, தாய்மா நல்லா கேளுங்க. சஹாபாக்களுக்கு வாகனம் கொஞ்சம் தட்டுப்பாடாக இருந்துச்சு. வாகனம் போதாது போறதுக்கு. ஒரு ஒட்டகத்தை 5 சஹாபாக்கள், 6 சஹாபாக்கள், 7 சஹாபாக்களுக்கு மெயினி கொடுத்தாங்க. ஒரு ஒட்டகத்துல 5 பேர். ஒருத்தர் கொஞ்சம் தூரம் போவாரு, மற்ற 4 பேரும் நடந்து போவாங்க. அதுக்கப்புறம் அவர் இறங்குவார், இன்னொருத்தர் ஏறுவார். எவ்வளவு கஷ்டமா இங்கே. அப்போ ஒரு அன்சாரி சஹாபி, அன்சாரின்றே மதீனா வாசிகள், மதீனா வாசில ஒரு சஹாபி ஒட்டகத்துல ஏற வேண்டிய டேர்ன் வந்துச்சு. அவங்க எல்லாருக்கும் தெரியும், ஒட்டகத்துல ஏறுறேன்டா ஒட்டகத்தை உட்கார வைக்கணும், அதுக்கப்புறம் ஒட்டகத்துல முதுகுல ஏறணும், அதுக்கப்புறம் என்னமோ சொல்லி ஒட்டகத்தை எழுப்பாட்டுவாங்க. இவர் அந்த சஹாபி ஒட்டகத்தை உட்கார வச்சு ஏறினா அந்த ஒட்டகம் கொஞ்சம் என்ன சொல்ற முரட்டுத்தனம் காட்டிச்சு. இவர் ஒட்டகத்துக்கு பதுவா செஞ்சார், அல்லாஹ்வுடைய சாபம் உனக்கு உண்டாகட்டும். நல்லா கேளுங்க, அல்லாஹ்வுடைய சாபம் உனக்கு உண்டாகட்டும். இவர் ஒட்டகத்துக்கு பதுவா செஞ்சது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுல விழுந்துருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, மனில் லாஇனு பஈரஹு, ஒட்டகத்துக்கு யாரு வாப்பா பதுவா செஞ்சேன்னு கேட்டாங்க. அந்த சஹாபி சொன்னாரு, நான் தான் பதுவா செஞ்சேன் யா ரசூலல்லாஹ்ன்றாங்க. நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்சில் அன்ஹா, முதலாவது ஒட்டகத்துல இருந்து கீழே இறங்குங்கன்றாங்க. இத சொல்லிட்டு சொன்னாங்க நபி அலைஹிஸ்ஸலாம், நீங்க பதுவா செஞ்சீங்க தானே, நீங்க பதுவா செஞ்சத போல இந்த ஒட்டகத்துக்கு அல்லாஹ்வோட சாபம் இறங்கிருச்சு. அதனால் அல்லாஹ்வோட சாபம் கிடைச்ச ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு எங்களோட வராதீங்க. இப்ப கேளுங்க, இதுக்கு பிறகு நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க சஹாபாக்களை பார்த்து, லா ததுஉ அலா அன்ஃபுசிக்கும், அல்லாஹ்வுக்கு சில விசேஷமான டைம் இருக்கிற, அல்லாஹ் வானத்துடைய கதவை திறக்கிற டைம். அந்த டைம் வெல்ல நீங்க உங்களுக்கு ஏசி கொள்ளாதீங்க. அந்த டைம் வெல்ல எங்களுக்கு தெரியாத ஒரு எங்கட வீக் பாயிண்ட். அந்த நேரங்களை நாங்க படிக்கிறல்லே, அது வேற தலை பதவிடுங்களே. அந்த நேரத்தில் உங்களுக்கு ஏசி கொள்ளாதீங்க. வலா ததுஉ அலா அவுலாதிக்கும், அந்த நேரத்துவல்ல உங்களோட பிள்ளைகளுக்கு ஏசாதீங்க. வலா ததுஉ அலா ஹதமிக்கும், அந்த நேரத்துவல்ல உங்களோட ஊடுவல்ல கடைவல்ல வேலை செய்யற வேலைக்காராக்களுக்கு ஏசாதீங்க. வலா அலா அம்வாலிக்கும், அந்த நேரத்துவல்ல உங்களோட சொத்து செல்வங்களுக்கு ஏசாதீங்க. ஏன் லா துவாபிகு மினல்லாஹி ஸாஅத நைலின் ஃபீஹா அஸா ஃபயஸ்தஜீப லக்கும், சில நேரங்கள் இருக்கி அந்த நேரத்தில் நீங்க எதை சொன்னாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டுடுவான்.
நாங்க நேரம் காலம் பாக்குறோம், எங்களுக்கே நாங்க ஏசிக்கிறோம். நான் என்னடா இப்படித்தான், எனக்கு என்ன முன்னேறலாம், ஏண்ட புள்ளண்டா இப்படித்தான், சொல் பேச்சு கேட்கறதே இல்லை, அவரார கரைச்சல் தான். எங்கட ஹஸ்பண்ட் என்ன அவருடைய வியாபாரம் எந்த நாள் இப்படித்தான், எங்கட வீட்டுல எந்த நாளும் முசீபத்து தான். கண்டகின்ற நேரத்தில் ஏசி கொள்ளாதீங்க. நீங்க அந்தந்த சில நேரங்கள் இருக்கு, அந்த நேரத்துல எதை சொன்னாலும் அல்லாஹ் ஏத்துக்கொண்டுடுவான். இந்த சஹாபி ஒட்டகத்துக்கு பதுவா செஞ்ச நேரம் அந்த நேரம் தான். இப்ப வாங்க ஹதீஸுக்கு. புகாரி ஷரீஃப்ல வருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, துஃப்தஹு ஃபீஹி அபுவாபுஸ் ஸமா. வார ரமலான் மாசம் இருக்குதானே, நோன்பு மாசம், 30 நாளும் அந்த நேரம் தான். எந்த நேரம்? அல்லாஹ் வானத்துடைய கதவுகளை திறந்து வச்சிக்கிற நேரம். 30 நாளும். ஒரு நாளைக்கு 24 மணித்தியாலம், 30 நாளைக்கு பாருங்க, 30 நாளும் ஷவ்வால்ட பொற காணும் வரைக்கும், ரமலான்ட பொறைய கண்டத்திலிருந்து ஷவ்வால்ட பொறைய காணும் வரைக்கும் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த ஒரு மாசத்துக்கு அல்லாஹ் வானத்துடைய கதவை திறந்து வச்சிக்கிறான். கவனம். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் இந்த ரமலான் மாசம் மனுஷர்களோட தொடர்பாகிறதே இல்ல. குர்ஆனோட, இபாதத்தோட, விக்ரோட, தௌபாவோட காலம் கழியும். இன்னைக்கு எங்கட ஹாலாத் என்ன? சில ரமலான் வல்ல ஒரு ஜுசு குர்ஆன் ஓதாத எத்தனை பேர் இருக்கிறப்ப, ஒரு ஜுசு, ஒரு குர்ஆன் இல்ல, ஒரு ஜுசு. புகாரி ஷரீஃப்ல வருகிறது, ஒவ்வொரு நாளும் ரமலான் மாசம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு குர்ஆன் ஓதி காட்டுவாங்க, நபி அலைஹிஸ்ஸலாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஓதி காட்டுவாங்க. அப்ப ஒவ்வொரு நாளும் ராவும் 2 பேரும் சேர்ந்து குர்ஆன் ஓதுவாங்க. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு எங்க நான் குர்ஆனுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம் இந்த ரமலான் மாதம்? சதகாவுடைய மாதம். புகாரில வருகிறது, ரமலான் வந்தா வேகமாக வீசக்கூடிய காத்தை விட சதக்கா செய்வாங்க. ஏன்? ரமலான்ல இபாதத்துக்கு கிடைக்கிற நன்மை மத்த மாசங்களை போல இல்ல. ரமலான்ல ஒரு உம்ரா செஞ்சா புகாரில வருகிறது நபியோட ஹஜ்ஜி செஞ்ச நன்மை. ஹஜ்ரத் ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, உம்தத்துல் காரி என்ற கிதாபுல வருகிறது, இமாம் ஸுஹ்ரி சொல்றாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நீங்க ரமலான்ல ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னீங்கன்னா மத்த மாசத்துல 70 சுப்ஹானல்லாஹ் சொன்ன நன்மை. சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல 2 பேர் ஒரே நாள்ல இஸ்லாத்துக்கு வந்தாங்க. 2 பேர் ஒரே நாள்ல இஸ்லாத்துக்கு. ஒருத்தர் அல்லாஹ்ட பாதையில யுத்தத்துல ஷஹீத் ஆகினார். ஷஹீதுடைய மௌத்து தான் சிறந்த மௌத்து. நல்ல கேள்வி இந்த ஹதீஸ. அடுத்தவர் 2வது ஆள் 1 வருஷத்துக்கு பிறகு வீட்டுல சும்மா நோயாளியாவி மௌத்தா போனார். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு கனவு விளங்குது, ஒரு கனவு. இந்த 2 பேரும் சுவர்க்க வாசல் இருக்கிறாங்க. அந்த வீட்டுல 1 வருஷத்துக்கு பிறகு மௌத்தா போனாரு, அவர் தான் முதலாவது சொர்க்கம் போறாரு. அட யுத்தத்துக்கு போயிட்டு ஷஹீதாகினவர் 2வது சொர்க்கம் போறார். 2வது சொர்க்கம். இந்த சஹாபிக்கு ஆச்சரியம். வெள்ளன காட்டிலும் எலும்பி முழு மதீனாலையும் இந்த கனவை சொல்லி திரியிறாரு. பாருங்களேன், நான் இப்படி ஒரு கனவு கண்டேன், புதனமாகி நான் நினைச்சேன் யுத்தத்துல மௌத்தாகின ஷஹீத் தான் முதலாம் சொர்க்கம் போவார் என்று. பார்த்த 1 வருஷத்துக்கு பிறகு மௌத்தாகினவர், வீட்டுல மௌத்தாகினவர் தான் முதலாவது சொர்க்கத்துக்கு போனார் என்று. இது நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு கேள்விப்படுவது. நபி அலைஹிஸ்ஸலாம் அந்த சஹாபி கிட்ட சொன்னாங்க, ஆச்சரியப்படுறது கொண்டும் இல்லவாப்பா, 1 வருஷத்துக்கு பிறகு வீட்டுல மௌத்தா போனவர் ஏன் தெரியுமா நேரத்தோட சொர்க்கம் போனாரு? அவருக்கு கூட ஒரு ரமலான் கிடைச்சிச்சு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அவருக்கு ஒரு ரமலான் கூட கிடைச்சிச்சு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தொழுதிக்கிறாரு, அந்த ஒரு ரமலான் கூட கிடைச்சதுக்கு அவர் சொர்க்கம் போனார். யா அல்லாஹ். எங்கள் எத்தனை பேருக்கு அல்லாஹ் இந்த ரமலான் அடையிற சந்தர்ப்பத்தை எழுதிக்கிறானோ தெரியும். எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கணும். போன ரமலான் வேலை நாங்க பார்த்தோம். இங்க ரமலான் என்று ஜம்மியத் உலமா பொறைய கண்டு ரேடியோல அறிவிக்கிற எத்தனை பேர ஜனாதா செய்தியும் அறிவிக்கப்பட்டுச்சு. பொற விளங்குது, அவர் கபூர்ட வாழ்க்கை தான் விளங்கிச்சு. நோம்பு பிடிக்கிற சான்ஸ் எல்லாம் கொடுக்கல. இந்த பயத்துல தான் இந்த ரமலான்ட பொறுமதிய விளங்கி எங்கட முன்னோர்கள் துஆ ஓதினாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான். ரமலானுக்கு 2 மாசத்துக்கு முந்தைய ஓதிடுவாங்க, யா அல்லாஹ் ரஜப அடையிற பாக்கியத்தை நசீபாக்கிட்டாய், அடுத்த ஷாபான் தான் இருக்கியா அல்லாஹ், ரஜபுலையும் ஷாபான்லையும் எங்களுக்கு பரக்கத்து செஞ்சு ரமலான அடையிற பாக்கியத்தை நசீபாக்கிடியான்னு பயத்துல வந்த துஆ இது. பயத்துல வந்த துஆ. தராவீஹ் நல்ல டைம் எடுத்து தொழுங்க. மஸ்ஜிதுக்கு போகலாடி பாருங்க, வீட்டுல சரி தொழுங்க. முஸ்னத் அஹ்மதுல சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது, நபி அலைஹிஸ்ஸலாம் தராவீஹ் எவ்வளவு நேரம் தொழுவாங்க. இந்த ஒரு மணித்தியாலத்துக்கு 20 ரக்காத்தை தொழ எங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். எத்தனை பெண்கள் அதை தொழாம இருக்கிற மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், எத்தனை பெண்கள் தொழாம இருக்கிற.
சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது, ஒரு நாள் தராவீஹுக்கு நபி அலைஹிஸ்ஸலாம் முதல் தக்பீர்ல சூரத்துல் பக்ரா, சூரா ஆல இம்ரான், சூரத்துல் நிசா, கிட்டத்தட்ட 5 ஜுஸ் 105 பக்கம் ஒரு ரகாத்ல ஓதி முடிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்னத் அஹ்மதுல வருகிறது, 2 ரகாத் தொழுது முடிகிற தொழுக்கு பிலால் ரலியல்லாஹு தஆலா வந்து கேட்டாங்களாம், யா ரசூலல்லாஹ் சுபஹுக்கு டைம் ஆகுது, பாங்கு சொல்லவான்னு கேட்டாங்களாம். தராவியா 2 தொழுது முடிய போக்கல, எவ்வளவு நேரம் தொழுதிப்பாங்க. அபு தாவூதுல வருது, சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்க ரசூலுல்லாஹ்ட பின்னால தராவியா தொழுது கொண்டிருந்தோம், தஹவ்வஃபனல் ஃபலாஹ், தொழுது கொண்டே நினைச்சோம் இன்றைக்கு எங்களுக்கு சஹர் செய்ய கிடைக்காது போலண்டு, அவ்வளோ தொழுகையை நீட்டினாங்க. இன்றைக்கு எங்களுக்கு ஒரு மணித்தியாலத்துக்கு 20 ரக்காத்த தொழ எத்தனை பெண்களுக்கு கஷ்டம் தெரியுமா? நல்லா கேளுங்க, இதை ஒரு ஹதீஸை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கோறேன். பேசுறாண்டா எவ்வளவு பேச. நபி அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் மிம்பருக்கு ஏற முந்தி ஆமீன் சொன்னாங்க, அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஆமீன் சொன்னாங்க, 3 டிப் ஆமீன் சொன்னாங்க. சஹாபாக்கள் முடிஞ்சு கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் எங்க ஆமீன் சொன்ன? வெள்ளிக்கிழமை துஆ கபூல் ஆகிற நேரம், மிம்பரு கிட்ட மஸ்ஜிது நபவியில அந்த ஒயிட் காப் அடிக்கிற இடம், சொர்க்கத்துல ஒரு துண்டு, அந்த இடத்துல வச்சு ஆமீன் சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, என்ன யார் ரசூலுல்லாஹ் நீங்க ஆமீன் சொன்னீங்க மிம்பருக்கு ஏற போகல? இல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 3 பதுவா செஞ்சாங்க, 3 பதுவா, அதுக்கு தான் நான் ஆமீன் சொன்னேன். அதுல ஒரு பதுவா என்ன? யாருக்கு அல்லாஹ் ரமலான் அடைகிற பாக்கியத்தை நசீபாக்கி அவர் நல்ல அமல் இபாதத்துகள் செஞ்சு தௌபா இஸ்திக்ஃபார் செஞ்சு அவரோட பாவங்கள் மன்னிக்கப்படுற அளவுக்கு அவர் ஆளாகலையோ அவரை நீ நாசமாக்கிலியா அல்லாஹ்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய துவா. அதுக்கு நான் ஆமீன் சொன்னேன்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். ரமலான்ல பாவம் மன்னிக்கப்படுறதுக்குரிய பெரிய அமல் என்ன தெரியுமா? புகாரி ஷரீஃப்ல வருது, நல்லா கேளுங்க. மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் غفر له ما تقدم من ذنبه. யார் இந்த ரமலானுடைய மாதம் ஈமானோட அல்லாஹ்ட்ட நன்மையை மட்டும் எதிர்பார்த்து தராவீஹ் கியாமுல் லைல் தொழுகிறாங்களோ அவர் வாழ்க்கையில செஞ்ச எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்றாங்க நபி அலைஹிஸ்ஸலாம். புகாரி ஷரீஃப்ல வர ஹதீஸ். அப்ப இங்க செய்யறாங்க, ரமலான் அடைஞ்சு பாவம் மன்னிக்கப்படலாட்டி நீ அவரை நாசமாக்கிடியா அல்லாஹ்ண்டு. அப்ப தராவீஹ் மிஸ் பண்றவங்க, கியாமுல் லைல் மிஸ் பண்றவங்க நினைச்சுக்கோங்க, எங்கட பாவம் எப்படியப்பா மன்னிக்கப்படுவேன். கியாமுல் லைல் தராவிய மிஸ் பண்ணாதீங்க, அதால எங்கட பாவம் மன்னிக்கப்படும். பாவம் மன்னிக்கப்படலாட்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய பதுவாவும் நபி அலைஹிஸ்ஸலாம் ஆமீனுக்கும் ஆளாகிடுவாங்க. இன்றைக்கு தராவீஹ்ல வீக், குர்ஆன் திலாவத்ல வீக். எனவே சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே போல ஈமானுக்கு டைம் கொடுங்க. ஷைத்தானை கட்டி போட்டு உள்ளங்களை திறந்து வச்சிக்கிற நாள் அல்லாஹ். சஹீஹ் முஸ்லிம்ல நசாயில வருகிறது, துஃப்தஹு ஃபீஹி அப்வாபுர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய வாசல்கள் திறந்திருக்கிற மாசம். நல்ல ஈமான்ட பேச்சுக்களை பேசுங்க, ஈமான்ட தாலீம் அவுட்ல வாசிங்க. மற்ற இபாதத்துகளை போல ரமலான்ல அல்லாஹ்ட பாதையில போறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஹிதாயத்துடைய வாசல்கள் பெருசா திறக்கிறது. அல்லாஹ்ட பாதையில போனா இன்னும் பெரிய பாக்கியங்கள் கிடைக்கும். அதனால இன்ஷா அல்லாஹ் துஆக்கு பின்னால தஷ்கீல் பண்ணுவாங்க சகோதரிகளை, தாய் நல்ல டைமிங் ரமலான்ல அல்லாஹ்ட பாதையில ஜமாத்ல போறதுக்கு பேர்களை கொடுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்கள் எல்லாரையும் கபூல் செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் கதீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி அலா குல்லி ஹால். யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யன்பகி லிஜலாலி வஜ்ஹிக வலிஅஸீமி சுல்தானிக். اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. رب ارحمهما كما ربياني صغيرا. صل على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين. தாலீம் நோம்பல் இன்ஷால்லா 10:30 11:30 மட்டும் நடக்கும் இன்ஷால்லா. செவ்வாய்க்கிழமை வெள்ளனா தான் வச்சிக்கிறாங்க இன்ஷால்லா. 10:30 11:30 மட்டும் இன்ஷால்லா. ஆகணும் முயற்சி செய்யுங்க இன்ஷால்லா. அல்லாஹ் கபூல் செய்வான் இன்ஷால்லா.